இட முயன்ற கௌரவ விரிவுரையாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். தகவல்களை பதிவு செய்யுங்க. சங்கீதா, வணக்கம். தமிழகம் முழுவதும் 160க்கும் அதிகமான அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 5000க்கும் அதிகமான உதவி பேராசிரியர் பணியிடங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக காலியாகவே இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் அந்த காலி பணியிடங்களில் ஏற்கனவே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருபவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த 57,000 ரூபாய் மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் கடந்த 5 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருபவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி இயக்ககம் அலுவலகம், அதே போன்று மெரினாவில் உள்ள உயர்கல்வி மன்றம் என பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திய கௌரவ விரிவுரையாளர்கள் இன்று மெரினா கடற்கரையிலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்று தமிழக முதலமைச்சரிடம் முறையிடுவதற்காக அவர்கள் ஒன்று கூடினர். மெரினா கடற்கரையில் 500க்கும் அதிகமான கௌரவ விரிவுரையாளர்கள் ஒன்று கூடியதும் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களோடு வாக்குவாதம் நடத்தினர். குறிப்பாக கௌரவ விரிவுரையாளர்களுக்கு இந்த பணி நிரந்தரம், பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த மாதம் 57,000 ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தாங்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளிப்பதாக ஒன்று கூடியிருப்பதாக அவர்கள் கூறினார்கள். ஆனால் அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின் போது தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி விண்ணப்பமாக கோட்டை வந்து தன்னை சந்திக்கலாம் என தமிழக முதலமைச்சர் கூறியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் தாங்கள் தற்போது தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்காகவும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் பேரணியாக செல்ல இருந்தோம். ஆனால் தங்களை தொடர்ந்து 4 நாட்களாக ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்து விடுவதாக கௌரவ விரிவுரையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அனைத்து மாநிலங்களிலும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த ஊதியம் வழங்கப்படுவதாகவும், ஆனால் தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து கௌரவ விரிவுரையாளர்கள் பணி புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். பணியில் இருக்கும் கௌரவ விரிவுரையாளர்களில் பெரும்பாலானவர்கள் முனைவர் பட்டம் பெற்றும் கூட பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த அந்த மாத ஊதியமான 57,000 ரூபாயை பெற முடியாமல் சொற்ப ஊதியமான 25,000 ரூபாயை பெற்று பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி மட்டுமில்லாமல் அவர்களை பணியில் எடுக்கும் போது 56வது அரசாணையாக போட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்த கோரியும் அவர்கள் மற்றொரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். கௌரவ விரிவுரையாளர்களாக பணியில் சேருபவர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு உதவி பேராசிரியர்களாக பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற 56வது அரசாணையை நடைமுறைப்படுத்தாத திமுக அரசை கண்டித்தும் அவர்கள் இந்த போராட்டத்தின் போது முழக்கங்களை எழுப்பினர். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதிலும் இருந்து பணியாற்றி வரக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றி வரக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முனைவர் பட்டம் பெற்றும் கூட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் குறைந்தபட்ச பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட பெற முடியாமல் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் தவித்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சங்கீதா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். 12 மாசம் ஊதியம் வேணும், ஊதிய உயர்வு வேணும். யூஜிசி நிர்ணயித்த 57,700 ரூபாய் ஊதியம் பேசிக்கா வேணும் எங்களுக்கு. அது இல்லாம எங்களுக்கு பிஎஃப் வேணும், எங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்கணும் சார். எங்களுக்கு இந்த கௌரவ வீரர்கள் இறந்துடுறாங்க சார். இறந்துறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். ஒரு பிரைவேட் கன்சல்ல இறந்தா கூட அவங்களுக்கு பிஎஃப் இருக்கு, அவங்களுக்கு அலோன்சஸ் இருக்கு, ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்குது சார். எங்களுக்கு எதுவுமே இல்ல சார். நாங்க எங்க வாழ்வாதாரத்தை எங்க சார் தொலைச்சோம்? இங்க தொலைச்சிட்டோம் சார். 22 வருஷமா நாங்க தொலைச்சிட்டோம் சார். எல்லாமே தொலைச்சிட்டு தான் நாங்க இவ்வளவு தூரமா இருக்கோம் சார். நாங்க எங்களுக்கு ஒரு ஆழ்வாதாரம் கண்டிப்பா முதலமைச்சர் செய்வாருங்கிற நம்பிக்கையில தான் சார் இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் சார். கண்டிப்பா அவங்க அந்த முழு எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும் சார். அதுதான் சார் எங்களோட முழு கோரிக்கையே. நாங்க எல்லாருமே டாக்டரேட் முடிச்சிருக்கோம். ஒருத்தரும் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு எவ்வளவு உழைக்கணும்? 10 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம் உழைப்ப போட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் 45 வயது கடந்துதான் இருக்காங்க. இப்போ தேர்வு வைக்கிறத பத்தி எதையும் நாங்க பேசல. எங்களுக்கு ஊதிய உயர்வு கண்டிப்பா வேணும். 25,000 ஒரு ஊதியம் பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி 11 மாசம் ஊதியம் அப்ப அந்த 12வது மாசம் நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு பிரைவேட் கம்பெனி கூட 1 மாசத்துக்கு வேலை போனா யாராவது எடுப்பாங்களா? அப்ப ஊதிய உயர்வு தான் சார் எங்களுக்கு.